மறைந்த நடிகர் மனோஜின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். காட்சிகளை பார்க்கலாம். பிரபல இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகரும் இயக்குனருமான மனோஜ் பாரதி ராஜா நேற்று மாரடைப்பால் உயிரிழந்தார். அவருடைய உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. திரைத்துறையைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினரும் பிரபலங்களும் வந்து தொடர்ந்து இன்று காலை முதல் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மனோஜின் உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தவிருக்கிறார். நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மறைந்த நடிகர் இயக்குனர் மனோஜ் பாரதி ராஜாவின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அஞ்சலி செலுத்துவதற்காக நீலாங்கரை இல்லத்திற்கு வந்திருக்கிறார். இன்று காலையிலிருந்தே திரைத்துறையைச் சார்ந்த பிரபலங்கள் பல்வேறு தரப்பினரும் வந்து மனோஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். தற்போது அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், தற்போது முதலமைச்சர் வந்திருக்கிறார். நீங்க காலையிலேயே பதிவு பண்ணியிருந்தீங்க. உடன் வேறு யாரெல்லாம் வந்து அஞ்சலி செலுத்துகிறார்கள்? திலகவதி, தற்போதைய நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக பாரதிராஜா அவருடைய மகன் மறைந்த அவருடைய மகனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார். மனோஜ் அவருடைய உடலுக்கு மாலை அணிவித்து தற்போது அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். முதலமைச்சர் வருகை தந்த நிலையில் அவருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் திரைத்துறையில் முன்னணி இயக்குநராக இருக்கக்கூடிய பாரதிராஜா அவருடைய மகனுடைய மறைவு என்பது திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய இழப்பு என்று திரைத்துறையினர் கூறி வருகிறார்கள். அதே போன்று தமிழ்நாடு முதலமைச்சரும் பாரதிராஜா அவருடைய மகன் இறந்த நிலையில் அவருடைய மறைவிற்காக இரங்கல் தெரிவித்து நேற்றைய தினமே அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த சூழலில் தான் இன்று நேரடியாக தற்பொழுது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பாரதிராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மனோஜின் உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் வந்து அஞ்சலினை செலுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களும் அதே போன்று திரைத்துறையை சேர்ந்த முன்னணி நடிகைகள் இயக்குநர்கள் வந்து நேரில் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திலகவதி.